தீவிரவாத தாக்குதல் நடந்த இடத்திற்கு செல்லும் அண்ணாமலை அடுத்து செய்ய போவது என்ன? டெல்லியிலிருந்து வெளியிட்ட தகவல். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை தேசிய பாஜகவின் பொதுக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்ட நிலையில் விரைவில் ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு மத்திய அமைச்சராக போகிறார். அதோடு தேசிய பாஜகவின் இளைஞரணி தலைவராகவும் இன்னொரு பதவியை ஏற்கப் போகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் ஜம்மு காஷ்மீர் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்த அண்ணாமலை உடனடியாக டெல்லி புறப்பட்டு சென்றார். அங்கு சென்று மோடி, அமித்ஷா உள்ளிட்ட பாதுகாப்பு குழுவினர் நடத்திய ஆலோசனை கூட்டங்களிலும் கலந்து கொண்ட அண்ணாமலை டெல்லியில் இருந்தபடியே இன்று ஒரு பேட்டி கொடுத்துள்ளார். அந்த பேட்டியில் பாரத பிரதமர் மோடி சுற்றுலா பயணிகள் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை கூண்டோடு அழிப்பார். அவர்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர் விடமாட்டார். இந்த கொடூர சம்பவம் நடந்ததும் அத்தனை ரகசிய பாதுகாப்புத்துறையும் களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து இந்த தீவிரவாதிகள் எப்படி ஜம்மு காஷ்மீருக்குள் வந்தார்கள், அவர்களின் பின்னணியில் இருந்தது யார் யார் என்பதை தற்போது ஆராய்ந்து விட்டார்கள். குறிப்பாக டிராவலிங் விசா மூலம் இந்தியாவுக்கு வந்தவர்களே அங்குள்ள நிலைமையை தீவிரவாதிகளுக்கு தெரியப்படுத்தி அவர்களை வர வைத்துள்ளார்கள். ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஓராண்டு மட்டுமே 2,40,00,000 சுற்றுலா பயணிகள் சென்றுள்ளார்கள். இதன் காரணமாக அங்கு சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ந்துள்ளது. அதை வைத்து அங்குள்ள மக்களின் பொருளாதாரமும் உயர்ந்திருக்கிறது. இதனால் கடந்த காலங்களில் தீவிரவாதிகளின் பிடியில் இருந்த ஜம்மு காஷ்மீர் தற்போது வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. இதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தாக்குதல் நடந்துள்ளது. தற்போது இந்த தாக்குதலுக்கு தகவல் கொடுத்த ஒரு நபரை காவல்துறை கைது செய்திருக்கிறது. அதனால் கூடிய சீக்கிரமே இதன் பின்னணியில் இருக்கும் அத்தனை தீவிரவாதிகளையும் நம்முடைய அதிரடிப்படை தட்டி தூக்கி விடுவார்கள் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, காஷ்மீரில் இது போன்ற ஒரு அசம்பாவித சம்பவம் நடைபெற்றதை அடுத்து அங்கு சுற்றுலா செல்வதற்கு பதிவு செய்திருந்த அனைத்து மக்களுமே கேன்சல் செய்துவிட்டார்கள். ஆனால் இனிமேல் அது போன்ற ஒரு சம்பவம் அங்கு நடக்காது. நம்முடைய இராணுவம் ஜம்மு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்பு கொடுப்பார்கள். அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது. நான் கூட தற்போது ஜம்மு காஷ்மீர் செல்ல போகிறேன். தாக்குதல் நடைபெற்ற அந்த இடத்தை பார்த்துவிட்டு அதில் ஏதேனும் எனது அறிவுக்கு எட்டிய அளவுக்கு தடயங்கள் கிடைத்தால் அது குறித்து நானும் மத்திய அரசுக்கு தகவல் கொடுப்பேன் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை. அந்த வகையில் IPS அதிகாரியான அண்ணாமலை தற்போது ஜம்மு காஷ்மீருக்கு சென்று தனது காவல்துறை மூளையை பயன்படுத்தப் போகிறார். அடுத்த செய்தி. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது. மு.க. ஸ்டாலின் தலையில் கபில் சிபல் போட்ட வெடிகுண்டு. செந்தில் பாலாஜிக்காக உச்சநீதிமன்றத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். நீதிபதி கொடுத்த அதிரடி ரியாக்ஷன். ஓராண்டுக்கு மேலாக புழல் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜியை நோக்கி அமைச்சர் பதவியா ஜாமீனா என்று உச்சநீதிமன்றம் கிடுக்குப்பிடி போட்டுள்ள இந்த நேரத்தில் செந்தில் பாலாஜியை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர்தான் தற்போது செந்தில் பாலாஜிக்காக உச்சநீதிமன்றத்தில் வாதாடி வருகிறார். இந்நிலையில்தான் நேற்று நீதிபதி ஓகா என்பவர் செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிக்க விரும்புகிறாரா, இல்லை ஜாமீனில் இருக்க விரும்புகிறாரா, இரண்டில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் என்று அதிர்ச்சி கொடுத்தார். அப்போதுதான் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கபில் சிபல், செந்தில் பாலாஜி அமைச்சராக இருப்பதால் அவர் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்ற அச்சம் இருந்தால் இந்த விசாரணையை தமிழ்நாட்டுக்கு வெளியில் வேறு மாநிலத்தில் நடத்தலாமே என்று கோரினார். அதற்கு நீதிபதியோ 1000க்கும் மேற்பட்ட சாட்சிகளும் இருக்கும்போது எப்படி தமிழ்நாட்டிற்கு வெளியே நடத்த முடியும், அது சரிப்பட்டு வராது என்று மறுத்துவிட்டார். அதையடுத்து கபில் சிபல் சொன்ன விஷயம்தான் திமுக தரப்புக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதாவது இதற்கான விசாரணை தொடங்கும் போது தமிழ்நாட்டில் தற்போது இருக்கும் திமுகவின் ஆட்சி காலமே முடிந்து வேறு கட்சி ஆட்சிக்கு வந்துவிடும். அதனால் அதன் பிறகு செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்க வாய்ப்பில்லை. அவரால் சாட்சிகளை கலைக்கும் அளவுக்கு ஆதிக்கமே செலுத்த முடியாது. அதனால் செந்தில் பாலாஜி சாட்சிகளை கலைத்து விடுவார் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அவருக்கு ஆதரவாக வாதாடினார் கபில் சிபல். 2026 திமுகவின் ஆட்சியும் முடிவுக்கு வரப்போகிறது, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வரப்போகிறது என்று உச்சநீதிமன்ற நீதிபதி முன்பே அதிரடியாக வாக்குவாதம் செய்திருப்பது மு.க. ஸ்டாலினை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. ஏற்கனவே திமுக எடுத்த பல சர்வேக்களும் மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இல்லை என்று கூறி அதிர்ச்சி கொடுத்து வரும் நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்தில் வாதாடிய கபில் சிபலும் அதே விஷயத்தை சொல்லி திமுக ஆட்சி முடிவுக்கு வரப்போவதாக பேசியிருப்பது மு.க. ஸ்டாலினுக்கு மேலும் பீதியை கிளப்பிவிட்டுள்ளதாம். அடுத்த செய்தி. மோடி, அமித்ஷா ஏன் பதவி விலக வேண்டும்? ஓமர் அப்துல்லா தான் விலக வேண்டும்.
இந்தியா கூட்டணிக்கு பாஜக கொடுத்த பதிலடி. ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தை அடுத்து நேற்று திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திருமாவளவன், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும், அவர் தனது பணியை சரிவர செய்யவில்லை, அதனால்தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது என்று ஒரு கருத்து கூறியிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் இந்தியா கூட்டணியை சேர்ந்த பல தலைவர்களும் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் பதவி விலக வேண்டும் என்று கூறி வருகிறார்கள். இதையடுத்து பாஜகவினர் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இப்படித்தான் 2005ஆம் ஆண்டில் மும்பை சம்பவம் நடைபெற்றது. இதேபோன்று காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பல தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றன. அப்போதெல்லாம் காங்கிரஸ் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் பதவி விலகினாரா என்று கேள்வி எழுப்பியிருப்பதோடு இந்த சம்பவம் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்றுள்ளது. இப்போது அங்கு இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஓமர் அப்துல்லா தான் ஆட்சியில் இருக்கிறார். அப்படியென்றால் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று ஓமர் அப்துல்லா தான் பதவி விலக வேண்டும் என்று பாஜகவினர் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு பதிலடி கொடுத்து வருகிறார்கள். அடுத்த செய்தி. பஞ்சாப் எல்லையில் இந்திய ராணுவ வீரரை சிறைப்பிடித்த பாகிஸ்தான், திடீர் பரபரப்பு. ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே உறவு மேலும் பாதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் நாட்டுக்குள் முகாமிட்டிருக்கும் தீவிரவாதிகளை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலம் வெளியில் கொண்டு வர இந்தியா திட்டமிட்டு வருகிறது. இதன் காரணமாக பாகிஸ்தான் எதிர்த்தாக்குதல் நடத்தினால் இரண்டு நாடுகளுக்கும் இடையே போர் வெடிக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் இந்திய ராணுவ வீரர் PK சிங் என்பவர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அங்கு வந்த விவசாயிகளுடன் சேர்ந்து பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் இந்திய ராணுவ வீரரை கைது செய்துள்ளார்கள். அது குறித்த புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளார்கள். இந்த நிலையில் பாகிஸ்தான் பிடியிலிருந்து PK சிங்கை மீட்க இந்திய ராணுவத்தினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார்கள். ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் வெடித்திருக்கும் இந்த நேரத்தில் இந்திய வீரர் பாகிஸ்தான் ராணுவத்திடம் சிக்கிக் கொண்டது புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைய ட்ரெண்டிங் நியூஸ். பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுத்த பதிலடி. ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் தாக்குதல் சம்பவம் நடந்ததை அடுத்து பாகிஸ்தான் மீது பல தடைகளை கொண்டு வந்துள்ளது இந்தியா. அதோடு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலம் பாகிஸ்தானுக்குள் சென்று தீவிரவாதிகளை தூக்கி வருவதற்கும் திட்டமிட்டு வருகிறது. இந்த நேரத்தில் அரபிக்கடலில் நேற்று ஏவுகணை சோதனை நடத்தியிருக்கிறது பாகிஸ்தான். இப்படி பாகிஸ்தான் ஒரு சோதனை நடத்தியதை அடுத்து அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியாவும் தங்களது கடற்கரை பகுதியில் இன்று ஒரு ஏவுகணை சோதனை நடத்தியிருக்கிறது. எத்தகைய தாக்குதலுக்கும் தாங்களும் தயாராக இருக்கிறோம் என்பதை பாகிஸ்தானுக்கு உணர்த்தும் வகையில் இந்த ஏவுகணை சோதனையை இந்தியா நடத்தியிருக்கிறது.